ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம புது மாடல் ஒன்று பார்க்க போகிறோம். நேற்று நைட்டே வந்துச்சு. இது பேசிக்காக ஒன்றும் இல்லை, கூகுள் ஜெமினியோட ஏற்கனவே 2.5 ப்ரோ சொன்னல, இதான் இது வரைக்கும் டாப்பாக இருந்துச்சு. இப்போ வந்து 2.5 ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா இதோட லோவர் மாடல் வச்சுங்களேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ளஸ் காஸ்ட் எஃபிஷியன்சிக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதோட இன்ஃபர்மேஷன் தூக்கி நீங்கள் பிளாகில் படிச்சு பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். பேசிக்காக நீங்கள் வந்து ஜெமினி போகணும். ஜெமினி போயிட்டு gemini.google.com போயிட்டு மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா இது புதுசாக வந்துருக்கும் 2.5 ஃப்ளாஷ் 2.5 ஃப்ளாஷ் எக்ஸ்பெரிமெண்டல். இதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே என்ன வேணால் ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். நான் இப்போதைக்கு என்ன சொல்கிறேன், அட்டெண்டன்ஸ் ட்ராக்கிங் வெப் அப்ளிகேஷன் ஃபார் அண்ட் ஈவெண்ட். அவ்வளோதான். ஒரு ஈவெண்ட்டுக்கு வர்றாங்க அப்போ சில பேர், அவங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் ட்ராக் பண்ணணும். அதை வந்து நான் க்ரியேட் பண்ணி கேட்குறேன். சிங்கிள் ஷார்ட் ப்ராம்ப்டிங் தான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இது மாதிரி எதாவது கொடுத்து பாருங்கள். இதனால இதோட கெப்பாசிட்டி ஜட்ஜ் பண்ணுறோமான்னு கிடையாது, எப்படி அழகாக இது யோசிக்குது, எப்படி இது பண்ணுது அப்படின்னு. ஹேவ் ஜெமினி ரைட் அ டாக்குமெண்ட் ஆர் கோட். உட்காந்து எழுதிட்டு இருக்கு பாருங்க. இது ஆக்சுவலாக கேன்வாஸில் கொடுக்கணும்னு அதை தப்பாக கொடுத்துட்டேன். ஸோ இங்கே உட்காந்து எழுதிட்டு இருக்கு. எழுதி முடிக்கிட்டோம். எழுதி முடிச்சோன்னா இதை எடுத்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கேயே காமிச்சிட்டேன்னா நல்லதுங்க. பாருங்கள், சிங்கிள் ஷார்ட் ப்ராம்ப்டிங்கில் உட்காந்து எழுதி கொடுத்துருக்கான். கோடை படித்து கற்றுங்க எப்படி எழுதிருக்கான்னு. ஓகே, இதான் இதோட ப்ரிவ்யூ. ஆட் அன் இவெண்ட்டு டாக் ஷோ. இன்னைக்குப்பா 22 சேவ் வீடியோ. இங்கே போய் சேவ் ஆச்சு. இங்கே சேவ்லாம் இல்லையா? ஓகே, இவெண்ட்ஸில் எங்கடா? டெஸ்ட்டு சென்னை. ஓகே, இது போட்டுப்போமா ஈவெண்ட். ஓகே, இதே எரர் தான் உங்களுக்கு வந்து ஃபயர்பேஸ் ஸ்டுடியோலையும் அடிக்கும். பார்த்துருக்கீங்களா? இல்லை ஏதோ எரர் அடிக்குது. இதையும் சரி பண்ண சொல்லுவோம். பிரச்சனை பண்ணிச்சு, அதை கொஞ்சம் சரி பண்ண சொன்னேன்னா அதையும் கொஞ்சம் ஃப்ரண்ட் எண்டில் உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. ஏன்னா சில இதெல்லாம் ஈவெண்ட்லாம் ஆட் பண்ண சொன்னப்போ ஆட் ஆகல. எண்ட் ஆஃப் த டே இதுதான் அவங்க ஃபயர்பேஸ் ஸ்டுடியோவும் பவர் பண்ணி இவங்களோட ஏதாவது ஒரு மாடல். அதனால தான் சேம் எரர் அங்கேயும் அடிக்குது. இதே மாதிரி இதுதான் காமிக்கும். It looks like there was a small typo on the JavaScript code causing populate event drop-down functions to not to be found. I've corrected the function name to fetch. Here is the corrected code. அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டும் இதை கொடுத்துட்ருக்கான். சரி முடிச்சிட்டேங்கிறான். இது ஒர்க் ஆகுதா? ஓகே, ஆனால் டேட்டாலாம் எதுவும் சேவ் ஆகலை. பட் யூஐ வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா சிங்கிள் ஷார்ட் ப்ராம்ப்டிங்கில் இவ்வளோ கொண்டு வந்திருக்கு. வேறு என்ன பண்ணலாம்? ஓகே, இங்கே போய்ட்டு கேன்வாஸை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு க்ரியேட் அ டு டூ டாஸ்க் வெப் அப்ளிகேஷன் வித் ரிச் responsive and interactive UI and good modern color schemes. ஸ்பெல்லிங்லாம் பார்க்காதீங்க தம்பி, ஸ்பெல்லிங்லாம் பார்க்காதீங்க ப்ளீஸ். ஏதோ டைப் பண்ணிட்டேன். 2.5 ஃப்ளாஷ் எப்படி எழுதிட்டுருக்கான். மாடர்ன் டு டூ ஆப் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே, எழுதிட்டாங்க. ரீடிங். ஓகே, மேக் இட் லுக் லைக் அ ஸ்டிக்கி நோட். கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண சொல்கிறேன். இது மாதிரி பண்ண வேணாம், எனக்கு கொஞ்சம் ஸ்டிக்கி நோட் மாடல் மாதிரி பண்ணி கொடு அப்படிங்கிறேன். என்னதுன்னு பார்ப்போம்.
ஸோ எகைன் இதை ஏன் கால் அவுட் பண்ணுறேன் திரும்ப திரும்பினா, இதில் எதுவும் சென்சிட்டிவ் டேட்டாலாம் கொடுத்துறாதீங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பிஓசி தான், சும்மா இது பண்ணுறது தான். என்னங்க கொஞ்சம் மாதிரி சாஞ்ச மாதிரி இருக்கும். ஏய் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரால. சரி, ரீடிங் அப்படின்னு கொடுக்குறேன். எங்கே போய் வருது? தேவை இல்லைங்க. மேபி இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ப்ராம்ப்ட் கொடுத்துருவேன்னு நினைக்கிறேன். பட் ஓகே ஃபைன். வேறு என்ன பண்ணலாம்? ரொம்ப ஃபேமஸ் அந்த இது பண்ணுவோமா? கிரியேட் பைத்தான் ப்ரோக்ராம் டு ஷோ a rotating octagon and a ball inside it is bouncing due to gravity and friction. Simulate this. ஓகே, எப்போதுமே ஹெக்ஸகன் ஆக்டகன் கொடுத்து பார்ப்போமே என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்படின்னு ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதி இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இங்கே ரன் ஆகுமா? இல்லாட்டி நம்ம போய் விஎஸ் கோடில் போட்டு ரன் பண்ணிடுவோம். இதில் என்ன விஷயம்? பை கேம் மேத்ஸ் இஸ் ஏன்னா ஒரு சில பெஞ்ச்மார்க் வந்து பைத்தானில் செக் பண்ணுறாங்க, ஒரு சில பெஞ்ச்மார்க் தான் அதர் தன் பைத்தான் செக் பண்ணுறாங்க. பட் 2.5 ப்ரோ மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது கட்டாயம் இது நல்லா இருக்கும்னு என்னோட நம்பிக்கை. ஆனால் ஏன் இது வந்து கரெக்டாக அந்த பார்டரில் ஓடுது, உள்ளார ஓடாமல்? நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டாய் கார் ரேசிங் கேம் கிரியேட் பண்ணிக்கப்போமா? கிரியேட் டாய் கார் ரேசிங் கேம். ரெஃப்ரெஷ் ரெட்டோட நம்ம போட்டி பண்ணோம். அதான் எடுத்தோடனே ரெட்டு ஓடிடுது, அதனால் நம்ம ஜெயிக்கும்ல. டேய் எப்பட்றா எடுத்தோன்னே அவன் ஓடுவான்? சுஷுஷோ. ஓகேங்க, இது மாதிரி ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். பட் ஃபாஸ்டராக இருக்குது. இதோட டோக்கன் காஸ்ட்லாம் பார்ப்போமா? Today we are rolling out 2.5 Gemini Flash through Google AI Studio and Vertex AI, building upon popular foundation model. A new version delivers major upgrade in reasoning capabilities while prioritizing speed and cost. 2.5 is our first fully hybrid reasoning model, giving developers the ability to turn thinking on and off. ஓகே, இதில் என்னென்னா மெயினாக வந்து 2.5 வந்து திங்கிங் வேணுமா வேணாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். திங்கிங் பட்ஜெட் டு ஃபைண்ட் தி ரைட் ட்ரேட் ஆஃப் பிட்வீன் குவாலிட்டி அண்ட் காஸ்ட். ஸோ ஏன்னா திங்கிங் மாடலுக்கு வந்து நிறைய கிரெடிட்ஸ் குடிக்கும். அதனால் நீங்கள் எங்கே தேவையோ அங்கே மட்டும் திங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே தேவையில்லையோ அங்கே திங்கிங் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் இது கிளாட்லேயும் அப்படி தானே இருந்துச்சு. கிளாடு 2 மாடலாக கொடுத்தாங்க, திங்கிங் மாடல் கிளாட் 3.7ல். ஸோ இவங்களோட பெஞ்ச் மார்க் ஸ்கோர் பாருங்க. நான் இதெல்லாம் பார்க்குறதே இல்லைங்க அப்போல்லாம், ஏன்னா பல பிரச்சனைகள் இருக்குதுல்ல. அதெல்லாம் நம்ம வேறு ஒரு வீடியோவில் கவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்ட் படித்து பாருங்கள் என்ன சொல்ல வராங்கன்னு. பட் லுக்ஸ் குட். எனக்கு கேட்ட வரைக்கும் இன்னி வரைக்கும் 2.5 ப்ரோ மேக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக எனக்கு ஒர்க் ஆகுது. அடுத்து யார் வந்து இதை ஆக்குபை பண்ண போகிறான்னு தெரியல, ஏன்னா இது டெய்லி சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இருக்க லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் சேனல் ப்ளஸ் யூடியூப் இதிலெல்லாம் முடிஞ்சால் உங்களுக்கு இதிலெல்லாம் முடிஞ்சால் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒவ்வொன்றிலையும் வேறு கண்டென்ட் போடுறேன். ஜென்ரலாக ஷார்ட்ஸ் வந்து யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் சேமாக இருக்கும், பட் லாங் வீடியோ யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கும். சில முக்கியமான நான் பார்க்குற பிளாக் வீடியோ கண்டென்ட்லாம் ஒன்று நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன், இல்லை லிங்க்டினில் வர நல்ல ஆர்டிக்கலாக நான் அங்கேயே ரீபோஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதிலலாம் என்னை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ எல்லாத்துலேயும் ஓவரால் நிறைய இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஆகுது, எல்லாத்தையும் நான் ஒரு இடத்துல கன்சாலிடேட் பண்ண முடியாது. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடோ அதிலலாம் என்னை ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.